பார்வதி பதையே எல்லாம் அல்ல திருமலர் விநாயகர் பெருமான் மேடியார்களே, விநாயகர் பெருமானுடைய பரிபெரும் திருவள்ளோடு அனைவரும் நலமே இருக்க விநாயகர் பெருமானுடைய திரு பொற்பாதங்களை பணிந்து கொண்டு ஒவ்வொரு முக்கியமான நாட்களிலே, முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளிலே சாயந்தரம் விநாயகர் பெருமானுக்கான அபிஷேகம் ஆராதனை முடிந்த பின்பு கடந்த சில வாரங்களாக லண்டன் சைவ மகாநாடு முடிந்தவுடன் தமிழறிஞர் சிவகுமாரன் அவர்கள் இங்கே சொற்பொழிவை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்துறை பேராசிரியர் பிரசாந்தன் அவர்களும் இங்கே ஆன்மீக சொற்பொழிவை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே இருந்து லண்டனுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய இசைக்கவி ரமணா அவர்கள் இன்றைய தினம் சொற்பொழிவை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். முதற்கண் ஆலய அரங்காவலர்கள் சார்பாக எங்களுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதர்கள் பிறப்பெடுத்த எல்லோராலும் எல்லாவற்றிலும் சாதிக்க முடியாது. சில பேர் மட்டுமே சாதனையாளர்களாக கொள்ளப்படுவார்கள். ஆனால் அதற்கான ஊக்கமும் அதற்கான முயற்சியும் ஆக்கமும் அனைவரிடம் இருந்தாலும் அந்த முயற்சி என்பது அவர்களுடைய தனிப்பட்ட திறமையினாலே வளருவது. அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கே சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்ற இசைக்கவி ரமணன் அவர்கள் இந்தியாவிலே அந்த காலத்திலே தொலைக்காட்சியெல்லாம் வருவதற்கு முன்பதாக பொதிகை டெல்லியிலே இருந்து ஒளிபரப்பப்படுகின்ற பொதிகை தொலைக்காட்சி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எந்த விதமான தொலைக்காட்சிகளும் பார்க்கக்கூடிய வசதி இல்லாத வசதி எல்லாத்துக்கான கண்டுபிடிப்பு இல்லாத சூழல். அந்த காலத்தில் இருந்தே பொதிகை தொலைக்காட்சியிலே 1400க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியவர் என்று சொன்னால் அதனுடைய உழைப்பு என்பது எவ்வளவு இவ்வளவு காலங்களாக அவர் பெற்றிருக்கின்ற பட்டங்களை விட வராத பட்டங்களை விரலிலே சொல்லிவிடலாம். மிச்சம் அவ்வளவு பட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க பெற்றிருக்கின்றார். தமிழ்நாடு மட்டும் அது இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே அனைத்து கண்டங்களுக்கும் சென்று தமிழ் சொற்பொழிவாகட்டும் ஆங்கில சொற்பொழிவாகட்டும் தனது பேச்சாற்றலினாலே மக்களுக்கு எடுத்துக்கூறி அனைவரையும் கலந்தவர். கவி இயற்றுவதிலே மிகச்சிறந்த பங்களிப்பை செய்யக்கூடியவர். நிரம்ப புஸ்தகங்கள் நூல்கள் எழுதியிருக்கின்றார். அதிலே ஆங்கிலத்திலே இருந்து தமிழிலே மொழிபெயர்ப்பு புஸ்தகங்களாக கூட, அதே போல தமிழிலே இருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புஸ்தகங்களை எல்லாம் அவர் இந்த ஆன்மீக நண்பர்களுக்கு, அடியார்களுக்கு, மக்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய தினம் அவருடைய சொற்பொழிவானது எங்கள் அனைவருக்கும் மிக பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் உள்ள விமல விநாயகர் பெருமானுடைய திருவருளானது அவருக்கு கிடைக்க மீண்டும் ஒரு தடவை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் பெரியவாருடைய சொற்பொழிவு முடிந்த பின்பதாக விநாயகர் பெருமானுடைய மகா பிரசாதம் வழங்கப்படும் என்பதனையும் அடியார்கள் அனைவருக்கும் அன்புடன் அறிய தருகின்றோம். நம பார்வதி பதையே.
சற்றும் என்னை விலகாத வெட்ட வெளி துளியின் தன்மை மாறாத கனியே சந்தடி மிகுந்த உடல் வந்தமினும் சந்தையில் தந்தையென வந்த தயவே சற்றும் எதை விலகாத வெட்ட வெளியே துளியின் தன்மை மாறாத கனியே சந்தடி மிகுந்த உடல் வந்தமினும் சந்தையில் தந்தையென வந்த தயவே முற்றும் இணை பற்றும் இணை கற்ற இணை ஒற்றை வீரர் மொத்தமும் அவிழ்த்த விடிவே முற்றும் இணை பற்றும் இணை கற்ற இணை ஒற்றை வீரர் மொத்தமும் அவிழ்த்த விடிவே மூலையில் கிடந்தவனை சாலையில் நடமாட முத்துரதம் தந்த நிதியே அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே அல்லும் பகல் நில்லாமல் அலை பாயும் என் நெஞ்சில் அடிநாதமான பொருளே உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருக குருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருக குருவே. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று மதியம் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து மாலை உங்களோடு இருக்கிறேன். இது இறைவனுடைய நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஊரிலே சில நிகழ்ச்சிகள், நான் எதேச்சையாக ஒரு திருமணத்திற்காக வந்து என்னை சில நிகழ்ச்சிகள் பேசுமாறு அதற்கு ஏற்பாடு செய்வதில் மைய காரணமாக இருக்கின்றவர் நான் இன்றைக்கு சந்தித்த திரு தம்பு அவர்கள். இதுவரைக்கும் முன்னாடி சந்தித்தது கிடையாது. டாக்டர் மகேஷ் அவர்கள், டாக்டர் ரவி அவர்கள் என்று நான் இதற்கு முன்பு சந்தித்திராதவர்கள் செய்திருக்கின்ற ஏற்பாடு. இதுவே இறைவன் கருணை என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இந்த திருக்கோயிலில் இறைவன் முன்னிலையில் நின்று பேசுவது என்பது ஒரு தாத்தாவின் மடியில் செல்லம் கொஞ்சிக் கொள்வதைப் போல சுகமானது, உரிமை மிக்கது, பொறுப்பும் நிறைந்தது. இன்றைக்கு ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கணபதி தத்துவத்தை பற்றி உங்களோடு சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். அதற்கு முன்பாக நான் செல்லுகின்ற நாடுகளில் எல்லாம் நான் இருப்பது வெளிநாடா அல்லது தமிழ்நாடா என்று ஒரு வியப்பு ஏற்படுத்தும் வண்ணம் திருக்கோயில்கள் எழுந்திருப்பதை பார்க்கின்றேன். எங்கே இடைவிடாமல் உருக்கமுடன் பூஜைகள் நடப்பதையும் ஏராளமான தமிழ் மக்கள் கலந்து கொள்வதையும் கண்டு கழிக்கிறேன். அதற்கு காரணம் நீங்கள் தான். வாழ்வது என்பதே பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு சூழ்ச்சியின் வலையிலேயே வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தென்னிலங்கை திருமக்கள் கடல் தாண்டி வந்து பல நாடுகளுக்கு வந்து தடம் பதித்தார். சொல்ல சிரமமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது தமிழும் தெய்வ நெறியும் குறிப்பாக சைவ நெறியும் கடல் தாண்டி பல நாடுகளில் இவர்கள் மூலம்தான் தழைத்து ஓங்க முடியும் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டு அவர்களுக்கு வாழும் நாட்டிலே நெருக்கடியை ஏற்படுத்தி கடல் தாண்ட வைத்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. என்றால் இத்தனை சேவை வேறு யாரும் செய்ததாக வரலாற்றில் எந்த குறிப்பும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு இயல்பாக இருக்கின்ற இந்த தொண்டு நாளை வரலாற்றால் நன்றியோடு நெகிழ்ச்சியோடு நினைக்கப்படும். நான் இப்போதே உங்கள் முன்பு என்னுடைய கண்கள் பணிக்க கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களுடைய தொண்டை வணங்கிக் கொள்கிறேன்.
மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்பான் பாரதி. நீங்கள் அல்லவா அவருடைய கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிநாடுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழையும் தெய்வ நெறியையும் தமிழையும் தெய்வத்தையும் பிரிக்க முடியாது என்கின்ற பேருண்மையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்கள் மூலம்தான். கணபதியே கண்ணிலிருந்து மறைந்து உங்களுடைய தியாகத்தை உங்களுடைய சேவையை பற்றி பேசுமாறு என்னுடைய உள்ளத்திலே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, கணபதி என்கின்ற சொல்லுக்கு பொருளே அழகானது. அவர் யார் என்று நமக்கு காட்டும். சொற்கள் அப்படித்தான் இருக்கின்றன. சங்கரன் அப்படின்னா நன்மையே செய்பவன் என்று பொருள். அவ்வளவுதான். சங்கரோத்தி இது சங்கரன். யார் நமக்கு நன்மையே செய்கிறாரோ அவன் சங்கரன். அண்ணா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அண்ணா என்கின்ற சொல்லுக்கு என்ன விளக்கம்? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார். நம்மை அணுகி நமக்கு நன்மை செய்பவன் எவனோ அவன் அண்ணா. உன்னை விட அவன் வயதில் இளையவனாக இருந்தார் என்று அவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார். கண என்றால் குழு, குரூப். கண இஸ் குரூப். பதி என்றால் அதற்கு தலைவர். லாட் ஆஃப் குரூப்பிங்ஸ், குரூப்ஸ் அல்லது குரூப்பிங்ஸ், அதுதான் கணபதி என்கின்ற சொல்லுக்கு பொருள். என்ன குரூப்ஸுக்கு இவர் தலைவர் இந்த கணபதி அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்துல இந்த படைப்புல எல்லாமே குழுக்களாகத்தான் இருக்கு. Everything in this creation exists in the form of groups. For instance, you take the planets, they are one group. Take the stars or the asterisms, they are one group. இந்த பூமியில நீங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்களானால் இதிலே தாங்கும் பொருட்கள், தாவரம், மனிதகுலம், விலங்கினம், மனிதகுலம், அப்புறம் இயற்கையின் சக்திகள் என்று தனித்தனி குழுக்களாகத்தான் இருக்கின்றன. Everything exists in the form of groups in creation. Minerals, plant, animal kingdom, human kingdom, and forces of nature. இதெல்லாம் ஒரு குழு. இந்த குழுக்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா கணபதி. அதெல்லாம் விட்டுடுங்க, உடம்பு எடுத்து. உடம்பு எடுத்து பார்த்தா இந்த உடம்பு என்பது, தேகம் என்பதே பல குழுக்களின் தொகுதி இல்லையா? ரெஸ்பிரேஷன், டாக்டர் உட்காந்துருக்காரு, நம்ம பேசக்கூடாது. ரெஸ்பிரேஷன், பல்சேஷன் இப்படி இருக்கு. அப்புறம் பசி வந்து சாப்பிட்றோம், டைஜஷன், அசிமுலேஷன், எக்ஸ்கவேஷன், எக்ஸ்கிரீஷன், இப்படி எத்தனையோ இருக்கு. ஒரு குரூப் தான் நரம்பு மண்டலம், அது ஒரு குரூப். இந்த குரூப்ஸுக்கெல்லாம் யார் தலைவர்னா அவர் தான் கணபதி. கணபதினா எவையெல்லாம் குழுக்களாக இந்த சிருஷ்டியில பிரபஞ்சத்திலே இயங்குகின்றனவோ அவற்றுக்கெல்லாம் தலைவர். தலைவர் என்றால் அதை நடத்துபவர் என்று. தலைவர் என்றால் எங்கே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய மரியாதையை வாங்கிக் கொள்பவர் அல்ல, அதை நடத்துபவர். கணபதி நடத்துகின்ற இந்த தலைமை பொறுப்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னார், எளிமையான உதாரணம். இப்போ ஒரு டோர்வே, இந்த டோர்வேக்குள்ள நம்ம நுழையும் போது ஒரு கதவு சாத்தி. இந்த கதவுக்குள்ள நம்ம நுழையும் போது நம்மளை நுழைய முடியுமா? நம்ம உடம்பு இடிச்சுப்போமா, இல்லை தலை எங்கன்னா முட்டுமா அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு எந்த காலேஜிலையும் போய் MBA எல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு தெளிவாக புரியுது. இது பேர் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இன் த பிசிக்கல் பாடி. திஸ் இஸ் கவர்ன்டு பை கணபதி. இப்போ நீங்க போறீங்க, அங்க முட்டிக்காம நீங்க நடந்து கொள்வதற்கு யார் காரணம்னா, நீங்க யாரை சுற்றி வருகிறீர்களோ அவர் தான் காரணம். அந்த கணபதி தான் காரணம். இந்த டாக்டர்ஸ் நம்ம சொல்லுவாங்க, இங்க ஒரு ஃப்ளூயிட் இல்லைங்களா காதுல, அதுல சமன நிலை மாறினா வெர்டிகோ வருது, அப்புறம் வெர்டின் கொடுப்பீங்க, இப்படி போகுது, ஒரு சுழற்சியை ஏற்படும். அந்த பேலன்ஸ், அந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை நிர்வகிப்பவர் யாருன்னா கணபதி. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம இப்படி எடுத்து சொன்னா விளங்கிக் கொள்வார்கள் என்றுதான் இதை சொல்லுகிறேன். இப்படி எத்தனையோ அவரை பற்றி நாம சொல்லிக் கொண்டு போகலாம். இவர் தான் தொடக்கம், இவர் தான் முடிவு. எதனால் இவர் தொடக்கம் என்றால் இவர் தான் முடிவு என்பதனால் இவர் தொடக்கம். எதனால் இவர் முடிவு என்றால் இவர் தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கம், அதனால் தான் அவர் முடிவு. எப்படி
ஜனனம் என்பது வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்க முடியாதோ, மரணம் என்பது அதனுடைய முடிவாகவும் இருக்க முடியாதோ, கணபதியை தவிர வேறு யாரும் இந்த சிருஷ்டியிலே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்க முடியாது. கடவுள் என்கின்ற சொல்லுக்கு மிக உன்னதமான நுட்பமான ஒரு பொருள் பெரியவர்கள் சொல்லுகிறார். ஒரே கணத்தில் எது ஜனனமாகவும் மரணமாகவும் இருக்கிறதோ அது கடவுள். That which is birth and death at once, that is called God. அப்ப இவர் எப்படி இருக்கார்? நம்முடைய கணபதி தொடக்கம். அவர் he is the beginning, இவரே முடிவு. he is the very end, he is the very beginning and very end. எப்படி அவரால் அப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியும். ஔவையார் பத்தி பேசும் பொழுது ஔவையார் தன்னுடைய தும்பிக்கையான கணபதி ஔவையார் கைலாசத்துல கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு கதை நம்ம கேட்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ், சிம்பாலிசம் பிஹைண்ட் தட் ஸ்டோரி? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, யோகத்துல முதல் நிலை மூலாதாரம், அதான் ஃபர்ஸ்ட் சக்கரம் மூலாதாரம். அந்த மூலாதாரத்துக்கு அதிபதியான தேவதை கணபதி. அவர் தான் அதை கவர்ன் பண்றார். ஏன் அங்க போய் கணபதி இருக்கார்? மூலாதாரத்துக்கு அதிபதி தேவதையா அவர் ஏன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு நம்ம உடம்புல இப்ப யாராவது தொட்டா நமக்கு தெரியுதா தெரியலையா? தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியலன்னா டாக்டர்கிட்ட போகணும். தெரியும், உணர்ச்சி நமக்கு தெரியும். காற்று மறுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்படுகிறது. எப்பொழுதும் தன்மையாக இருக்கக்கூடிய லண்டன் மாநகரம் என்று சென்னையிலிருந்து வந்தவர்களுக்கு சென்னையிலே இருப்பது போல் தோன்றுகிறது இன்றைக்கு. அப்படின்னா அந்த வித்தியாசம் புரியணும். அந்த வித்தியாசம் புரியணும். இந்த வித்தியாசம் புரிவதற்கு காரணம் கணபதி. ஏனென்றால் நம்முடைய உடல் உணர்வுக்கு அதிபதியம் தேக ஸ்மரணை அப்படின்னு சொல்ல. ஆன்மா சரீரத்தில் நுழைந்த பிறகு அந்த உணர்வு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவியும் நான் என்கின்ற உணர்வு. இப்ப நான் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது அதுல சந்தேகம் இருக்கா? அதுல கேள்வி இருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையா? கேட்டா இருக்கீங்கன்னு சொல்றேன். நான் இருக்கேன்பா, தெரியல பார்த்தா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நம்ம சொல்வதற்கு காரணம் இந்த கணபதி. ஒரு மனிதனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உயிர் உணர்வு பரவி இருப்பதற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இருக்கிறேன் என்கின்ற சங்கதி தெளிவாக தெரிவதற்கும் இந்த கணபதி தான் காரணம். So in short, Ganapati governs everyone's body consciousness. So, number 2, everybody's existence is because of Ganapati's governance. இது புரிஞ்சுக்கணும். ஔவையார் கதையிலேருந்து இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன். இப்போ இந்த தேகத்துல உணர்வு இருக்கிறதுக்கு அது நியாயமானது. ஆனா தேகம்தான் நான் என்று நினைத்துக் கொள்வது அறியாது. To be conscious of your own body is all right, is not. But to mistake this body for you, that is ignorance. யார் மூலமா இந்த ignorance நமக்கு விலகும்? One who is responsible for our body consciousness, he alone can take us above the body consciousness to the inner reality. அதுதான் கணபதி. யார் இந்த தேக உணர்வுக்கு பொறுப்பாக இருக்கிறாரோ அவர்தான் யோக பயிற்சி மூலம் நம்முடைய தேக உணர்வில் இருந்து அநாகதத்துக்கு நம்மை அழைத்து செல்வார். மூலாதாரத்தில் இருந்து அநாகதத்துக்குள் நம்மை அழைத்து சென்று நம்முடைய சத்தியத்தை நமக்கு அறிவிப்பவர் கணபதி. இதுதான் ஔவையார் கண்ட கைலாய காட்சி. அதாவது மூலாதாரத்துக்கு அதிபதியான கணபதியை தொழுது அவருடைய அருளை பெற்று அந்த தும்பிக்கையால் கொண்டு போய் விட்டார்னா குண்டலினியால் ஔவையாருக்கு அநாகத பிரவேசம் ஏற்படுத்தி வைத்தார் கணபதி என்றுதான் பொருள். கட்டோபனிஷத் நம்ம படிச்சோம்னா இதுல தெளிவாக இந்த உண்மை நமக்கு விளங்கும். இந்த கணபதி பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர் இல்லைங்களா? ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து
கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்முடைய விரலாலே நம்மளை பிடிச்சு நீ தான் கணபதி அப்படின்னா அங்கே நிற்பார், கட்டுப்படுவார் இல்லையா? அந்த கணபதி கணானாத்வா கணபதிக்கும் ஹவாமிட்டு நம்ம சுவாமிகள்லாம் அந்த மந்திரம் சொல்லும்போது எந்த மந்திரத்தை சுக்லாம்பரதனம் விஷ்ணுன்னா எங்கும் பரவி இருப்பவன், எங்கும் வியாபித்து இருப்பவன் என்று கணபதியை சொல்லு. இந்த மஞ்சளை பிடிச்சு வச்சோங்க, இதுவா எங்கும் வியாபித்து இருக்கிறது, அதுதான் அதை நம்மளால பார்க்க முடியுமா? எங்கும் வியாபித்து இருக்கின்ற ஒன்றை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? முடியாது என்பதற்காக நம்முடைய வசதிக்காக நம்ம அது மஞ்சளிலே விநாயகர் அப்படி நம்ம பிடித்து வைக்கிறோம். அதனால த மோஸ்ட் மேலியபிள் காட் யாருன்னு கேட்டீங்கன்னா கணபதி தான். நீங்க நவராத்திரி கொலு வைக்கும் பொழுது பாருங்க, முருகரெல்லாம் கவனமா அலங்காரத்தில் வச்சிருப்போம், விஷ்ணுவெல்லாம் அலங்காரத்தில் வச்சிருப்போம். கணபதி கையில கிட்டார் மாட்டுவாங்க, கணபதிக்கு சன் கிளாசஸ் போடுவாங்க, அவர் வாங்கிக்குவார், அவர் அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். அதாவது யாராவது சாமி குத்தமா நினைக்கிறீங்களா? மாட்டீங்க. நீங்க மகாலட்சுமியை ஒரு மேலை நாட்டு உடையில அவங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? முடியாது. கணபதி பரவாயில்லன்றார், எனிதிங் கோஸ் அப்படின்றார். அதுதான் மோஸ்ட் மேலியபிள் காட், அதுதான் கணபதி. ஆனால் முக்கியமான உண்மை என்னன்னா, மோஸ்ட் மேலியபிள் தான், அணுகுதற்கு எளியவர் தான், ஆனால் ஒருபோதும் வசப்பட மாட்டார். மந்திர ஜபம் செய்பவர்களுக்கு எத்தனையோ தெய்வங்களினுடைய மந்திரங்கள் சித்தியாகி இருக்கின்றன என்பதை நம்ம வரலாறு சொல்லுகிறது. கணபதி மந்திரம் யாருக்கு சித்தியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய பட்டியலே கிடையாது. இந்த உள்ளங்கையில எழுதிக்கலாம், அவ்வளவுதான், அவ்வளவு பேருக்கு தான் அது சாத்தியம். ஏன்னா அது பிரகிருதி ஸ்வரூபம். பிரகிருத்தினா இயற்கை, இந்த இயற்கையின் விளைவாக இருக்கக்கூடிய இயல்புகள் நமக்கு வருது. இந்த இயல்புகளை தாண்டி நம்ம போகணும், போனா தான் அவர் வசப்படுவார். அவருடைய அவனருளாதே அவன் தான் வணங்கிதான் இங்கேயும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது நடக்கும். இப்படி கணபதி நம்ம எப்படி கணபதியை பிரார்த்திக்கலாம், அதோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். எப்படி பிரார்த்திக்கலாம்? எப்படி வேணா பிரார்த்திக்கலாம். ஆனா கம் அப்படிங்கிற பீஜம் அவருக்கே பிரத்யேகமானது. கம் கணபதையே நமக. இது சொல்லிக் கொடுக்க யாரும் ஒரு குரு உங்களுக்கு சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. அந்த குருவிட்டேருந்து அப்படியே வாங்கிக்கலாம் இந்த மந்திரத்தை. ஆண்கள் சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம், குழந்தைகள் சொல்லலாம், யார் வேணா சொல்ல, எப்ப வேணா சொல்லலாம். அப்படி உறக்கத்திலிருந்து அப்படி விழித்த உடனே இதை சொல்லணும். ஒரு நாளை நீங்கள் திக்கற்று போய் திசையற்று போய் பார்க்கக்கூடாது. ஒரு சரியான திட்டத்தோடும் ஒரு நல்ல திடமான நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னா நீங்க கண்ணு விழிக்கும் பொழுதே கம் கணபதையே நமக சொன்ன போதும். இப்போ ஒரு வேலைக்கு போகணும், முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும், வீட்டை விட்டு நீங்க வெளியே இறங்குவதற்கு முன்னால ஒரு முறை நினைச்சுங்க கம் கணபதையே. ஆபீஸ்ல இருப்பீங்க, you have to answer an important telephone call. பாஸ் கூப்பிடுறார், பாஸுக்கு பதில் சொல்லணும். you don't appoint bosses, இல்லையா? அவர் தான் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுவார். அதனால பாஸ்ட நம்ம கவனமா பேசணும், அவரு கவனமா கேட்கணும். அது எப்படி கேட்பாரு? இங்க கம் கணபதியை நம்ம சொல்லிட்டு you answer the call கேட்பார். அப்ப அவர் கேட்பார், ஏன்னா பாஸுக்கெல்லாம் பாஸ் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் உள்ள புகுந்து நம்ம மேனேஜர் மனசுக்குள்ள புகுந்து செயல்படுத்துவார். மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க ஒரு வரன் பாக்குறீங்க, நம்ம சொன்னா பொண்ணு கேட்குமா கேட்காதா ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஐயத்தோடு ஆரம்பிக்க கூடாது, சந்தேகப்பட்டு ஆரம்பிக்க கூடாது. சந்நிதியிலிருந்து ஆரம்பியுங்கள், சந்தேகத்தில் எதையும் தொடங்காது. சந்நிதியில வச்சு அழகா கம் கணபதியே நம்ம சொல்லிட்டு மகள்கிட்ட பேசுங்கம்மா, எனக்கு வயசாயிட்டே போகுது, என் கடமை உனக்கு கல்யாணம் செய்யணுன்ட்டு ஒரு தாய்ங்கிற முறையில கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? இப்போ அதெல்லாம் செட்டில் ஆன பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு பசங்க சொல்றாங்க. எனக்கு இப்போ 71 வயசாகுது, இன்னமும் நான் செட்டில் ஆனதா தெரியல எனக்கு. கல்யாணம் பண்ணிக்காமல் அது போகுது, அது பாட்டு நடக்கும், அது பாட்டு நடக்கும். செட்டில் ஆகுதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாம் ஓட்டத்தோடு செட்டில் ஆன அப்புறம் நான் நீந்துவேன்ட்டு எந்த மீனான்னு சொல்லுமா?
செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது ஆறு இல்லையே சரி, அது நீந்த முடியாது. அதனால என்ன காலகாலத்தில் நடக்கணும்னா கணபதியை நம்ம சொல்லிட்டு போகணும். ஒரு வாக்குவாதம் வருது, பல இன்னல்கள் நமக்கு வர்றதுக்கு காரணம் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசிடுறோம் இல்லைங்களா? Instead of responding, we are reacting, which is very unwise, which is ignorance. அதனால அந்த உறவே கெட்டு போகும், அது எத்தனையோ கசப்புகள் ஏற்படும். All that you have to do is, okay, somebody calls you a fool. Maybe he is right. But don't question him. Do you think he is not right? If someone calls you a fool, and if you are not a fool, if you react, then you are proving that you are a fool. You are a fool. இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ப்ரொவோக் ஆகிறதுக்கு முன்னால் ஓங்கும் சினத்தை ஒரு நொடி தள்ளி வைத்தால் வீக்கம் வடிந்துவிடும். அந்த ஒரு நொடி தான் நமக்கு வசப்பட மாட்டேங்குது. ஆனா ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால கணபதியே நமகான்னு கணபதியை நினைச்சிட்டு சொல்லுங்க, the reaction will become a response. அப்ப அது கோபம் இருக்காது. இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் அவரை நீங்க சம்பந்தப்படுத்தி வாழ்ந்து பார்த்தீர்களா? நான் சொல்றது ஏதோ ஒரு அறிவுரைன்னு நினைக்காது. இது இட்ஸ் a magic which will happen. அனுபவித்தேன் என்கின்ற முறையில் உங்களோடு, ஒரு வயதானவன் என்கின்ற முறையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேனே தவிர, anything which is impractical I will never suggest you, particularly youngsters here. சொல்லிப்பார். அப்ப எவ்வளவு அழகா அது வேலையை செய்யுது. இதை நம்ம பாரதியார் எப்படி கணபதியை பயன்படுத்தியிருக்கிறார் பார்த்திருக்கீங்களா? விநாயகர் நான்மணி மாலைன்னு அற்புதமான ஒரு கவிதை, நடுங்கவிதை எழுதியிருக்காரு. நீங்க மண்ட பெரியவங்க அவங்க குழந்தைங்களை படிச்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் சொல்றேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்றேன், கேள்விக்கிற கணபதிட்ட எவனா சொல்லுவாங்க அப்படி இறைவன் போய் நம்மளால சொல்றேன். இப்படி ஒரு கற்பனையா யோசிச்சு பாருங்களேன். இந்த பாரு கணபதி, டேக் டவுன், I will express whatever I want, you take down அப்படிங்கிறார். என்னடா என்ன போய் டேக் டவுன்ங்கிறீங்க? நீ ஸ்டெனோகிராஃபர் வேலை பார்த்துருந்தா நீ வியாசர் சொல்ல எழுதல. நான் சொல்றேன் எழுது, அவர் ஒரு கவிஞர் சொன்னார் எழுதுறேன், இந்த கவிஞர் சொல்றேன் எழுதிக்க. சரிப்பா சொல்லு. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, இசைப்பேன் கேளாய், பொண்ணே கேட்கணும். சரி சொல்லுப்பா. ஒண்ணு, மனத்தில் சலனம் இல்லாமல், மனசுல சலனம் இருக்கக்கூடாது. மதியில் இருளே தோன்றாமல், the darkness of ignorance should never intrude my intellect. நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். யார் நினைக்கும் பொழுது? கணபதி நினைக்கும் பொழுது, நான் நினைக்கும் பொழுது. நீ பாட்டுக்கு மொத்தமா மௌன நிலையை கொடுத்துட்டேன்னா யார் நான் கவிதை எழுதுறது? யார் விடுதலை பாடல்களை எழுதுறது? மக்களை தட்டி எழுப்புறது? எனக்கு வேலை இருக்கு. அதனால எனக்கு எப்பொழுது தேவை என்று கேட்கிறேனோ அப்பொழுது உன்னுடைய மௌன நிலையை நீ எனக்கு தர. சொல்ல கேளுங்க. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நீ மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் எழுதுகிறார் கணபதி. ஆயிஷா போதுமாடா? நான் இருக்கு, இதே சேர்த்துக்க. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. எவனும் கடவுள்கிட்ட இப்படி வரம் கேட்டது, இவையும் தர நீ கடவாயே. You are obliged to give me this also அப்படின்னு அர்த்தம். இவையும் தர நீ கடவாயே அப்படின்னா என்ன கேட்டார் கூட? கணக்கும் செல்வம், கணந்தரும் பூங்குழலாய் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை. இப்போ ரொம்ப வயசான ஒருத்தர் இருக்காரு, திடீர்னு அவர் அடையாளம் காணப்பட்ட ரொம்ப பெரிய அறிஞர்ப்பாங்க, நம்ம தன்னால விட்டோம். இப்போ அவர் நம்ம சிறப்பு செய்வோம், ஒரு நல்ல கூட்டத்தில் கூட்டி அவர் பாராட்டி அவருக்கு பரிசளிப்போம். சரி, அவருக்கு 85 வயசு ஆயிடுச்சு, நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, நிற்கிறதே கஷ்டமா இருக்கு. அவர் கூட்டின்னு வந்து நிற்க வச்சு அவருக்கு இவ்வளோ பெருசு ஒரு கணபதியை பரிசா கொடுக்குறீங்கன்னு வைங்க. அவரால் அந்த கணத்தை அவரால் சுமக்க முடியுமா?
படத்தில் திட்டம் கொடுப்பார். அப்படி கணக்கர செல்வம் கொடுக்கும். என்னால் சுமக்க முடியாமல் நான் உடனே அதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். கொடுத்த மறுகளும் நீ கொடுக்க வேண்டும், நீ கொடுத்த மறுகளும் நான் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது பேர்தான் கணக்கும் செல்வம். 100 வயது 1882ஆம் ஆண்டு பாரதி பிறந்தார். இன்னைக்கு 2025. இன்னைக்கு இந்த லண்டன் மாநகரத்தில் கணபதியின் சன்னதியில அவரை நினைவு கொள்றோம். அதுக்கு பேர் தான் 100 வயசு. நிலவிசை நீடு வாழ்வார் வள்ளுவர் சொல்றாரு. எந்த மனிதன் தொடர்ந்து நல்ல காரியங்களுக்காக நினைக்கப்படுகிறான் அவன் தான், அதுதான் தீர்காயுஸ், அதுதான் நீடு வாழ்வு, அதுதான் பெரினியல் லிவிங், அதுதான் சிரஞ்சீவி தனம். இப்படி நம்ம வரம் கேட்க பழகணும். உண்மையோடு வரம் கேட்க. Pray, when you pray, you should pray with confidence. You should pray with faith. Oh God, if there is a God, save my soul, if there is a soul. And that is not prayer. That's not prayer. என்னை சில வரங்கள் கேட்டேன், இவை நேரே என்று எனக்கு தருவார். என் முன்னை தீயவினை பயன்கள் இனி மூடாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி என்னை ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். அப்படி கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்பதற்கு மிகவும் எளிய கடவுள், எதிரே எப்பொழுதும் இருக்கின்ற கடவுள், ஒருபோதும் புதிராக இல்லாத கடவுள். தும்பிக்கை குண்டலினியை குறிக்கிறது. யானை முகம் ஓங்கார ஸ்வரூபத்தை குறிக்கிறது. பானை வயிறு fulfillment, it signifies fulfillment, நிறைவை கொடுக்கிறது, குறிக்கிறது. இரு பெரும் செவிகள் இந்த சிருஷ்டி என்னும் கதையை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Every one of us should be a keen listener என்பதை அது காட்டுகிறது. அதெல்லாம் தாண்டி துணை பெரிய யானை வடிவம், அதுக்கு ஒரு சுண்டை, ஒரு மூஞ்சூர் வாகனம். என்னது என்ன இது இல்லாஜிக்கலா ஏன்பா? உனக்கு எனக்கு இல்லாஜிக்கலா படுதுன்னா இப்படி ஒரு வடிவத்தை கற்பனை பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு பட்டிருக்காரு. என்ன பொருள் சொல்ற கேள்வி. கணபதி ஞானம், இந்த மூஞ்சூர் என்பது அஞ்ஞானம், மூஞ்சூர் என்பது மனித மனம். எலி என்ன செய்யும் பார்த்துருக்கீங்களா? நான் ஏராளமா பார்த்துருக்கேன். நான் கிராமத்துல இருந்தேன். எலி வடையில அதுக்கு அறவே தேவையில்லாத பொருள் தான். மனுஷன் தனக்கு தேவையான பொருளை மட்டுமா வச்சிருக்க? That which is absolutely irrelevant to him, which is not at all necessary for him, அதெல்லாம் we hold, பதுக்கி வச்சிருக்கோம். அது மாதிரி எலி வைக்கும். ஒரு ஹோண்டா காருக்குள்ள போய் 2 வயரை கடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அது சர்வீஸுக்கு போய் கடன் செலவு பண்ணி தான் அதை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஹோண்டா காருக்கும் அதுலேயும் அந்த வயருக்கும் எலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது அதுக்கு உணவா, அதுக்கு விரோதமா? ஒன்றும் கிடையாது. இப்படி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடிய மனம் என்பது இந்த ஞானத்தின் முன்னே, ஞான வடிவத்தின் முன்னே கட்டுப்பட்டு கும்பிட்டு இருக்கிறது என்பதுதான் இதற்கான பொருள் என்று சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய டாக்டர் மகேஷ் அவர்களுக்கும், அன்பு நண்பர் தம்பு அவர்களுக்கும், டாக்டர் ரவி அவர்களுக்கும், இங்கே நின்று கொண்டு கேட்டீர்களே பாவம், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன் என்கின்ற ஒரு எச்சரிக்கையையும் உங்களுக்கு விடுத்து நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நேரம் குறைவான சொற்பொழிவாக இருந்தாலும் நிறைவான ஒரு பேச்சாக அமைந்தது. அவருடைய விநாயகருடைய திருவுருளை பற்றிய, விநாயகருடைய பெருமையை பற்றிய, விநாயகருடைய ஆளுமையை பற்றியெல்லாம் பாடல்களுடன் மிக தெளிவாக இங்கே வழங்கியிருந்தார். எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சொற்பொழிவாளர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம்
விநாயகர் பெருமானுடைய சன்னிதானத்திலே விநாயகரை பற்றிய சிறந்த சொற்பொழிவை வழங்கிய எங்கள் அன்புக்குரிய இசைக்கவி ரமணா அவர்களுக்கு ஆலய அரங்காவலர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விநாயகர் பெருமானுடைய திருவருளோடு மீண்டும் மீண்டும் அவர் லண்டனுக்கு வர வேண்டும். இருக்கின்ற ஆலயங்களிலே நிரம்ப ஆலயங்கள் உருவாக இருக்கின்றது. எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சொற்பொழிவை வழங்க வேண்டும். விநாயகர் பெருமானுடைய திருவருள் அதற்கு துணை சேர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் விநாயகர் பெருமானுடைய பாதங்களில் வைத்து இப்பொழுது ஆலய அரங்காவலர்கள் சார்பாக என்னுடைய கௌரவத்தை தருகிறோம். பார்வதி பதையே आनन्दाद्येव कल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यभिदं विशन्तीति सैषा भार्गवीवारुणी विद्या परमेव्योमन् प्रतिष्ठिता महान् भवति प्रजया वसुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या